நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்து என்ன பிரயோஜனம்? சமையல் பண்றதும் துணி துவைக்கிறதுமா தான் இருக்கு. என் வீட்ல இருக்கும்போது சும்மா ராணி மாதிரி இருந்த. என்ன பண்றது? அக்கா, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? உனக்கு என்ன? உன் புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்பிட்ட. நானு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமையல் செய்யணும்ல. பாரு, லெமன் சாதம் செய்யலான்னு ட்ரை பண்றேன். ஆனா மஞ்சள் கலரே வர மாட்டேங்குது. ஏய், எதுக்கு சிரிக்கிற? பின்ன என்னக்கா, மஞ்சள் கலர் வரணும்னா மஞ்சத்தூள் போடணும். அதுவே போடாம இருந்தா எப்படி மஞ்சள் கலர் வரும்? ஓ, அக்காக்கா, இப்படி போடக்கூடாது. கொடுங்க. பாத்தீங்களாக்கா, மஞ்சள் கலர் வந்துருச்சு. தேங்க்ஸ் சீதா. ஆனா நீதான் உதவி பண்ணன்னு அத்தை கிட்ட சொல்லிடாத. சரிங்கக்கா. அப்புறம் கர்ச்சீஃப் மேலயும் சாக்ஸ் மேலயும் பேர் எழுதுனியா? ஆமாக்கா, நீங்க எப்படி எழுதி கொடுத்தீங்களோ அப்படியே நான் எழுதியிருக்கேன். வெரி குட். உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அதான்க்கா தெரியல. அவர் கர்ச்சீஃப் எடுத்ததையும் சாக்ஸ் போடுறதையும் நான் பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. அவரு வேலைக்கு போற பிஸில அத கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா அவரு கர்ச்சீஃப்ல என்ன எழுதிருக்குன்னு கண்டிப்பா பாப்பாரு. சாயங்காலம் வந்து பெருமையா பேசுவாரு. அக்கா, அதே மாதிரி இன்னொரு தடவை எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா எழுதி தரேன். எதுக்கும் உன் வீட்டுக்காரு சாயங்காலம் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். சரிங்கக்கா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கிளம்பு. மிஸ்டர் பிரதீப் அண்ட் ரவி, பெரியப்பா பிசினஸ் விஷயமா அமெரிக்கா ஜெர்மனின்னு போனதால உங்களுக்கு வேலை அதிகமாகும். அண்ட் பெரியப்பா அமெரிக்கா போயிருந்தாலும் நம்ம கம்பெனி ஒர்க் சரியா தான் நடந்துட்டு இருக்கு. நடந்தாலும் நம்ம கேர்லெஸ்ஸா மட்டும் இருக்கக்கூடாது. அதனால இருக்கிற பெண்டிங் ரிப்போர்ட்ஸை சீக்கிரமா கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்றோம் சார். தேங்க்யூ. வாட்டர் சார். அண்ணா சார், பார்த்து சார். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. சாரி. சாரி. இட்ஸ் ஓகே சார். முத்து, நல்லா தொடச்சு விடு. சரிங்க சார். இங்கேயும். ஓகே, போதும், நீ போ. சார், தண்ணி வேணும்னா கொண்டு வரட்டுமா சார்? வேண்டாம். ஓகே சார். என்ன சொல்லிட்டு இருந்த சார்? அது வந்து தியாகராஜ் சார் ஃபாரின்லேருந்து வரதுக்குள்ள பெண்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்க சொன்னீங்க சார். யா, பெரியப்பா வரதுக்குள்ள எல்லா ஃபைல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடணும். Okay, சரியா? sir. ஓகே Okay. ப்ரோ. யா, தேங்க்யூ சார்.
ரவி, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. அத்தையா அத்தை, இவெல்லாம் ஒரு மாமியார? மருமக டூத் பேஸ்ட் விக்கிறத பார்த்தும் நீ அதே பிசினஸ்ல பெரிய ஆளாவான்னு ஆசீர்வாதம் பண்ற. சித்ரா தேவி, உன்கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்டி. ம். ம். இவன் போனை இங்க வச்சுட்டு போயிட்டான். ஏதா விஷயம் இருக்கும். எப்படி? ஓ, இப்படி. என்னடா என் போனையே கட் பண்றியா? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? யோ, யார் நீ? அம்மா, இந்த பானுமதி கிட்டே இப்படி பேசுற? இத பாரு, ஒழுங்க மரியாதையா பேசு. அந்த ஆளு போன் எடுத்து நீ யாருமா பேசுறது? போன் அவன்கிட்ட விடுமா? அவன் வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கான். வீட்டுல போனை விட்டுட்டு போயிட்டா நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சிட்டானா? இன்னைக்குள்ள 50,000 ரூபாய் கட்டலனா வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ண வேண்டியது இருக்கும். ஹலோ, இப்படி பயமுறுத்துனா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? எனக்கும் எல்லாம் தெரியும். அவன் பிசினஸ்ல லாஸ் ஆகி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு யோசிச்சு இப்பதான் ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்குள்ள பணத்தை கேட்டா எப்படி கொடுப்பா? என்ன, எங்க வீட்டுக்கு முன்னாடி பணம் காய்க்கிற மரமா நட்டு வச்சிருக்கோம். நீங்க கேட்கும் போதெல்லாம் புடுங்கி புடுங்கி தர்றதுக்கு. அப்படின்னா இப்ப அவன் பணம் கட்ட மாட்டான்னு சொல்றீங்களா? ஆமா, கட்ட மாட்டான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பாரு, இவ்வளவு போனை கட் பண்ணிட்டா. பணம் கேட்டா குடும்பமே போனை கட் பண்றாங்க. இவங்க கிட்ட சரிப்பட்டு வராது. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். ஆமா, அவர் போன்ல நீங்க என்ன பண்றீங்க? அவர் போனா? ஓஹோ, அவர் போன்ல நான் பேசக்கூடாதா? இங்க பாரு, இடையில வந்த உனக்கே இவ்வளவு உரிமை இருக்குன்னா அதை விட உரிமை எனக்கு இருக்கு. சரி, நீ உரிமைன்னு பேசுறல்ல, உன் வீட்டுக்காரரு ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் கொடுத்த மாம இப்ப வரேன்னு சொல்லிருக்கான். நீ பேசி சமாளி. என்னமோ இடையில அத்தை கிட்டேன்னு கூப்பிட்ட மவளை நீ செத்த. என்ன சமாளி போ. 50,000? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரைஸு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, தயிர், கூட்டு. இதுல ரைஸா? இதுவும் ரைஸு, அவியல், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, சிப்ஸு, பாயாசம், இது ஸ்வீட்டு. சூப்பர். என்ன முத்து, என்னங்க சார், இன்னைக்கு நிறைய ஐட்டம் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஐட்டம் எல்லாம் அனல் பறக்குது. வாசனை மூக்க தொலைக்குது சார். என்னங்க சார், ஏதோ விசேஷங்களா? எல்லாம் அண்ணி சமைச்சது. சத்தம் இல்லாம பரிமாற மட்டும் செய். சரிங்க சார். ரொம்ப பசிக்குது ரவி. சாப்பிடலாண்ணா. ரவி, என்ன இவ்வளவு ஐட்டம்ஸ்? எல்லாமே சாப்பிடறதுக்கு தானா? சாப்பிடுங்கண்ணா. ஓகே ஓகே, சரி வை. அட வடை.
சூப்பர்ண்ணா. ஆமா ரவி. அண்ணே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ரவி. யார் சமைச்சான்னு தெரியுமா? அண்ணி. இது எல்லாத்தையும் சமைச்சது அண்ணி. பாத்தீங்களாண்ணா அன்னிக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா அது காரணம் அண்ணி தானா. ஆனா நீங்க இன்னும் அவங்க மேல கோவமாவே இருக்கீங்கண்ணா. அண்ணி உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணா. நீங்க அவங்க மேல கொஞ்சமாவது பாசமா இருக்கலாம்ல. ரவி, சாப்பிடுற நேரத்துல சாப்பிடு. சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? சார் உங்களுக்கு ஏதாவது? மா சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க ராம்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேம்மா. சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. நானும் ரவியும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம், இன்னைக்கு சாப்பாடு செஞ்சது சீதா. மா எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன். ராம், சார் உங்களுக்கு வேற ஏதாவது? சார் உங்களுக்கு ஏதாவது? மங்கா, அம்மா. நான் போய் திறக்கிறேன். சரிங்கம்மா. அண்ணி யார தேடுறீங்க? அவர் வரலையா? அவருன்னா? அதான் உங்க அண்ணன். அண்ணன் பேரை சொல்றதுக்கு இவ்வளோ வெக்கமா? அண்ணன் ஒருத்தரை மீட் பண்ண போயிருக்காரு நீ. இன்னும் half an hourல வந்துருவாரு. ஆமா நீ அண்ணனை பத்தி இவ்ளோ விசாரிக்கிறீங்க, என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, சும்மாதான் கேட்டேன். அண்ணி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்க அண்ணனோட கர்ச்சீஃப்ல எழுதுனது, சாக்ஸ்ல எழுதுனது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேனே. அது மட்டும் இல்ல அண்ணி, அது அண்ணனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? நீங்க உண்மையாவா சொல்றீங்க? அத நான் தான் எழுதி வச்சேன்னு அவருக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? அவர் அத பத்தி எதுவுமே சொல்லல. அண்ணி, அண்ணன் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு அண்ணி. ஆனா என்ன அவர்கிட்ட ஒரே கெட்ட குணம்னா,
அதை யாருக்கிட்டையும் வாய் திறந்து சொல்ல மாட்டாரு. அப்படியா? ஆமா அண்ணி, அவருக்காக நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. ரவி, ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன் பிரியா. பிரியா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? அது வந்து ரவி, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது சொல்ல வரும்போதுதான் குறுக்க வருது. ரவி, ராம் எங்க? இன்னும் half an hourல வந்துருவாரு சித்தி. சரி, சீதா, அத்தை. கிச்சன்ல பிளாக் டீ இருக்கு. ராம் வந்த உடனே எடுத்து கொடு. சரிங்க அத்தை. அண்ணி, ஆ? எனக்கு ஒரு டீ போட்டு தரீங்களா? சரி. ஏ, அண்ணி போட்டு கொடுத்தாதான் குடிப்பீங்களா? நான் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க? என்ன? டீ கொண்டு வந்திருக்கேன். ஓ, நீ கொண்டு வந்திருக்கியா? ம், ஓகே, வெரி குட். வாவ், ஆசம். ஆ? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்கும். பா, உன் கைப்பக்குவம் பிரமாதமா இருக்கு. ஐயோ. ச்சே. சீதா, அத்தை, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஆம், ரவிக்கு டீ போட்டுட்டு இருக்கேன் அத்தை. அப்படியா? சரி, ராம் வர நேரம் ஆயிடுச்சு. அவன் வந்த உடனே பிளாக் டீ கேட்பான். ரொம்ப டயர்டா வருவான். அவனுக்கு பிளாக் டீ கொடுத்துரு. சரிங்க அத்தை. அத்தை, என்ன சீதா? நான் கர்ச்சீஃப்லயும் சாக்ஸ்லயும் எழுதின பேரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு ரவி சொன்னாரு. நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நீ பண்ண சாப்பாடும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன் வரதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி வை. அத்தை, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? லூசு. அவனுக்கு வெஜிடபிள் புலாவ் ரொம்ப பிடிக்கும். அத பண்ணி வை. அவர் வரத்துக்குள்ள அத்தை சொன்ன மாதிரி செஞ்சு அசத்திட வேண்டிதான். சீதா செய்யற விஷயம்லாம்
ராம்க்கு பிடிச்சிருக்குன்னு ரவி சொல்றாரே. ஒருவேளை சீதா கர்ச்சீஃப்ல ஐ லவ் யூ ராம்னு எழுதுனது ராம்க்கு பிடிச்சிருக்குமோ? இப்ப என்ன பண்றது? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லு பிரியா. அம்மா, நம்ம ராமையும் சீதாவையும் பிரிக்க என்னென்னமோ பிளான் பண்ணோம். ஆனா இப்போ நம்ம பிளான்ல வீணா போயிடுமோன்னு பயமா இருக்குமா? என்ன பிரியா, என்ன இப்படி குண்ட தூக்கி போடுற? என்னாச்சு? நேத்து சீதா வந்து ராம் கர்ச்சீஃப்ல அடையாளம் தெரியறதுக்காக அவர் பேர் எழுதணும், அத கத்து கொடுக்கான்னு சொன்னான். நானு அவ மாட்டிக்கிட்டுமேனு ஐ லவ் யூ ராம்னு எழுதி கொடுத்தேன். அவளும் அதே போல ராம் கர்ச்சீஃப்ல சாக்ஸ்ல எல்லாத்துலயும் எம்ப்ராய்டரி பண்ணா. ஆனா அத ராம் கவனிச்சானான்னு தெரியல, சும்மாவே போயிட்டான். ஆனா இப்போ ரவி வந்து சீதா கிட்ட, அண்ணி நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயம்லாம் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாருமா. அப்படியா? ஐயோ, இப்படி எல்லாம் நடக்க கூடாதே. நாம இப்போ என்ன செய்யலாம் பிரியா? பிரியா, யாரோ வந்து டொங்கு டொங்குன்னு பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். என்ன? ஆமா, நான் சொல்றது. ஐயோ, இந்த அம்மா ஏன் வர வர இப்படி ஆயிட்டாங்க? ஒரு பிளான பத்தி கேட்டா ஒழுங்காவே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன் அப்படியே கட் பண்றாங்க. ச்சே.